செங்கல் சீர் நோக்கர்களே வணக்கம். இன்று இந்த பார்க்கின்சன் ட்ரிம்மர் அப்படிங்கிறத பத்தி கொஞ்சம் பார்ப்போம். நான் அடிப்படையில் ஒரு என்ஜினியர், ஆனா இந்த சைக்காலஜி எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அதனால இதை நான் பொழுதுபோக்காக தான் படித்தேன். அப்புறம் கரஸில் எம்ஏ, எம்ஃபில், தென் டாக்டரேட்டு இதெல்லாம் பண்ணியிருக்கேன்னு வச்சுங்களேன். ஏன் என்னை பொறுத்தவரை உலகத்துல சைக்காலஜி சுப்ரீம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது எனக்கு பிடிக்குது. அதனால நான் அதை சம்பாதிக்கணும் எண்ணத்தோடலாம் அது உபயோகிக்கல, படிக்கல. அது மற்றவருக்கு ஏதோ உபயோகமா இருக்குமா அப்படின்னு தான் நான் பார்ப்பேன். அது மற்றவங்க எனக்கு ஒரு மாதிரி இருந்தாங்கன்னா என் குயிராசிட்டில் அதுக்கு ட்ரை பண்ணி அவங்க பிரச்சனையை சால்வ் பண்ணணுமான்னு பார்ப்பேன். அப்படிதான் இப்போ அடையார் டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சில் நான் ஒரு அசிஸ்டன்ட் இன்ஜினியராக என்ன போட்டிருக்காங்க. அந்த நேரம் ஒரு வயசான ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் வந்தாங்க நான் பார்க்கறதுக்கு. அவங்க வந்தது என்னன்னா, அவங்க மீட்டர் அதிகமாகுது, நிறைய ஃபோன் பண்ணுறேன், வெளிநாட்டில் இருக்கிற சொந்தக்காரவங்ககிட்ட ஃபோன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு குழந்தை கிடையாது. அதனால சொந்தம் பந்தம் யாராக இருக்காங்களோ அவங்களாம் பேசி அதை சரி பண்ணிட்டுருக்காங்க. அவ்வளோதான். நான் உடனே சரி இதை சொன்னாங்க அவங்களே, எங்களுக்கு குழந்தை இல்லைங்க, நாங்கள் வெளிநாட்டில் எங்கள் தம்பி பையன் இருக்கான், அவங்ககிட்ட கொஞ்சம் பேசுவோம், ஆனால் அவ்வளோவெல்லாம் வராதுங்க, நிறைய மீட்டர் ஆகுதுன்னாங்க. சரி நான் போய்கிட்டு அது பரவாயில்லமா பார்க்கலாம் அப்படின்ட்டு சரி இன்னும் காஃபி ஆர்டர் பண்ணோம். காஃபி ஆர்டர் பண்ணி சாப்பிடுங்க. என்ன அந்த பெரியவர் என்ன பண்ணாரு, இந்த காஃபியை தொடர்ந்து டப்பட்ட ஒரு கையை ஆடுது. அவர் கையை ஆடினதில் வச்சு எனக்கு கண்டுபிடிச்சேன், இது பார்க்கின்சன் ட்ரிம்மர் இவருக்கு இருக்குன்னு. குழந்தை இல்லை இல்லைங்களா? அதை இவங்க இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒன்று நான் சொல்லணும். மனம் அப்படின்னு ஒன்றும் இல்லைங்க, மைண்டு அப்படியும் இல்லை. மனம் மைண்டு தான் நம்மளே சொல்லிக்கிறது. பிரெயின் நம்ம உடம்புல உள்ளது மூளை மட்டுமே. நம்மளுடைய எல்லா செயல்களுக்கும் காரணியானது நம்முடைய மூளை தான். மற்றதெல்லாம் இவங்க சொல்லிக்க வேண்டியதான். ஒருத்தன் புலவர்கள் என்ன பண்ணுவார் தெரியுங்களா, ஒரு இதய மாதிரி ஒன்றை போட்டு அம்பு விடுவார். இதயமற்ற மனிதனுக்கும் பாருங்க, இதயத்துக்கு நினைக்க தெரியுமாங்க? நினைக்க தெரிந்த மனமே என்பாங்க. அது மனம்னாலும் பரவாயில்ல, ஏதோ மூளைன்னு சொல்லலாம். இவரு இதயத்தை பத்தியே பேசுவாங்க. இதயத்தினுடைய வேலை ரத்தத்தை உடலின் எல்லா பகுதிகளுக்கும் ப்ராப்பரா அனுப்புறதாங்க. அதுக்கு மேல அதுக்கு வேற எந்த வேலையும் இல்லை. இதை புரிஞ்சுங்க. சும்மா இருக்கிறதால இதயத்தை விடுறது, ஆட்டின் படத்தை போடுறது, அம்புக்குறி விடுறது, இதெல்லாம் ஒரு தப்பான நடவடிக்கைகள். சரி விஷயத்துக்கு வருவான். இப்ப அந்த அவர் கை உதறிச்சு இல்லையா, டீ குடிக்கிற கையே. அதை நான் என்ன பண்ணேன்னா அது விஷயத்த சொல்லவில்லையே. அதாவது இந்த பார்க்கின்சன் ட்ரிம்மர் வரவங்களுக்கு என்னன்னா, அவங்களுடைய இந்த மூளையினுடைய அன்கான்சியஸ் லேயர்ல ஒரு உணர்வுகள் இருக்கும், ஐயோ நம்ம குழந்தை இல்லையே அப்படின்ட்டு. அதை மறைக்கிறதுக்கு இப்படி அனுதாபம் தேடுவாங்க. இந்த மாதிரி கல்யாணம் ஆனவங்களா இருந்தா இது மாதிரி குழந்தை குட்டி இல்லைன்னா அங்க ஒரு கை உதறது. அதனால இந்த இதை நான் படிச்சிருக்கேன். அதாவது அவங்களுடைய ஒரு குறைய மறைக்கிற ஒரு இதுன்ட்டு இந்த கையை வச்சுங்கிறது ஆடுறது. சரி நம்ம அப்ளை பண்ணி பார்ப்போமே, இதுதான் சைக்கலாஜிக்கல் தானே, இது ஒன்றும் 100% மெடிக்கல் கிடையாது, டெஸ்ட் பண்ணி பார்ப்போம்ட்டு அவர் டீ எடுக்கிறாரு, அந்த காஃபி எடுக்கிறாரு, கையை வைக்கிறாரு. அவரால் தொட முடியல, அது ஒன்றும் உதவுது. நான் உடனே என்ன பண்ணேன், ஐயா அப்படி ஓரமா வைங்கன்னு வச்சுட்டு அவர் கையை பிடிச்சி டேபிள் வச்சு ஒரே அமுக்கினேன். இதை பண்ணன உடனே அந்த அம்மாவுக்கு அது என் புருஷன் இப்படி பண்ணிட்டீங்களா ஐயா அப்படின்னாங்க. அவருக்கும் கொஞ்ச நேரம் இதாகிடுச்சு, வேர்த்து விருவிட்டு கொட்டிடுச்சு. கொஞ்ச நேரம் கட்டி எடுத்து குடிங்க அப்படின்னா அவருக்கு மனசு இல்லை, போங்க ஏஞ்சி அப்படிங்கிறாரு. கோபமாயிட்டார் அவர். அவர் ஏதோ நான் இன்சல்ட் பண்ண மாதிரி நினைச்சார். நான் என்னுடைய சைக்காலஜி கியூரியாசிட்டியில அந்த பார்க்கின் ட்ரிம்மருக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்குற மாதிரி நினைச்சிட்டு தான் நான் இதை பண்ணினேன். அப்புறம் இல்லைங்க ஐயா, நீங்க உங்களுக்கு ஒரு நல்லது பண்ணணும் தான் பண்ண, இப்ப எடுத்து குடிங்க, நான் குடிக்கலாம் அப்படின்னா அவர் கொஞ்சம் சந்தோஷமான சொல்லி எடுத்து நானே எடுத்து குடிச்சு, இப்படிலாம் பண்ணக்கூடாது, நான் மீட்டர்லாம் உங்களுக்கு சரி பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னா அவர் சந்தோஷமாக எடுத்து இப்ப குடிக்கிறாரு. அந்த கை காலு அந்த கை உதறல. அப்புறம் ஒரு 2 நாளாச்சு, அந்த அம்மா அவங்களே போன் பண்றாங்க, சார் என்ன மேஜிக் சார் பண்ணி என் புருஷன் இப்ப அழகா எடுக்கிறாரு, காஃபி குடிக்கிறாருன்னாங்க. நான் ஒண்ணுமே பண்ணலம்மா, அது இது சைக்கலாஜிக்கலா இல்ல அல்லது உடல் ரீதியான்னு பார்த்தேன். சைக்கலாஜிக்கலா இருந்தாலும் சால்வ் பண்ண முடிஞ்சுது, சந்தோஷமா இருங்கன்னா. இங்க முக்கியமா ஒரு விஷயம் என்னன்னா, இந்த பார்க்கின்சன் ட்ரிம்மர் சில ரைட்டர் இருப்பான், நேற்று வரைக்கும் உலக புகழ்பெற்ற ரைட்டரா இருப்பான். வேற ஒருத்தன் போட்டி கொண்டு என்ன போனா இவனுக்கு தரவை சான் மாதிரி ஆயிடுவான். என்னால போய் எழுத முடியல,
நான் 7 இருந்தேன்னாக்க இவன்லாம் வந்துருப்பானாம்பா. அதாவது இவரால் இப்ப கை கால் உதறுதான், இவர் அந்த பார்க்கின்ஸ் வேஷம் தான் போடுவாரு. இல்ல சில சமயம் கை கால் முடங்கிட்ட மாதிரி ஆக்ஷன் காட்டுவாரு. இவரால் பேனா விட்டா கை உதறும், ஒண்ணுமே பண்ண முடியாது. இவங்கெல்லாம் அடைக்கலம் புகுதுறாங்க. அதாவது இந்த ட்ரிம்மர்ல போய், பார்க்கின்சன் ட்ரிம்மர்ல கை கால் நடுக்கும், அதுல போய் இவங்க அடைக்கலம் எடுத்துக்கிறாங்க. இருக்கலாம், ஒரு சிலருக்கு உண்மையாவே நர்வஸ் அஃபெக்ட் ஆகிட்டே இருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா மெஜாரிட்டிக்கு வந்து இந்த பிரெயின்ல, அந்த அன்கான்சியஸ் லேயர்ல இருக்கிறது தான் பிரச்சனை. ஆனா அவங்க திட்டம் போட்டு ஏமாத்துறாங்களா நீங்க சொல்ல முடியாது. அது சயின்டிபிக்கா உண்மையாவே வர்ற ஒண்ணுதான் அந்த இது. பட் இவங்களுக்கு அந்த அந்த உணர்வுகள் வர்றது காரணமே அந்த அன்கான்சியஸ் உள்ள லேயர்ல இருக்கிற அந்த உணர்வுகள் அப்பப்ப தலை தூக்கும். அந்த எண்ணம் வரும்போது அவங்களுக்கு கை காலெல்லாம் உதறும். மற்ற நேரத்துலாம் உதறிட்டு இருக்காது. அந்த காபி குடிக்கும் போதோ அல்லது எழுதும் போதோ சில பேர் செக்கில் கையெழுத்து போட்டு ரொம்ப நேரம் வளர்த்துவாங்க. செக்கில் கையெழுத்து போனா உதறும். ஓகே, இன்றோட இன்னைய இந்த என்னோட சைக்கலாஜிக்கல் இதை முடிக்கிறேன். நாளை பித்துக்குழி அண்ணன், நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் பித்துக்குழி ஆகினாரு, அதை பத்தி பேசுவோம். வணக்கம்.